என்னடா குட்டி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அண்ணா அண்ணா என் போனை காணோம், பாத்தியா? எனக்கு போனை காணுமா? இல்லையடாமா, கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போன் எங்க வச்ச? கார்த்திக் வீட்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தியா? அண்ணா எடுத்துட்டு வந்தானே, வந்து டைனிங் டேபிள்ல தான் வச்சேன். ஆனா அப்பா சொல்றாரு டைனிங் டேபிள்ல இல்லன்னு. எங்க வச்சேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அம்மா போன்ல இருந்தா பண்ணேன். ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? ஆமாண்ணே, சார்ஜ் எல்லாமே ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியலண்ணே, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி சரி, ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாத. இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நம்ம தேடிக்கலாம்டா. சரிண்ணே. நிம்மதிமா, ஆதித்யா கிட்ட பேசுனியா? இல்லண்ணே, இங்க வந்து வச்சதுல இருந்து போனே காணோம். ஆதிக்கிட்ட பேசுறதுக்காக தான் போனே தேடிட்டு இருக்கேன். அப்படியா? சரிம்மா, நானும் தேடுறேன். வா, போன் எங்க இருக்குன்னு தேடுவோம். நிம்மதி. அப்பா. என்னம்மா, போன் கிடைச்சதா? இல்லப்பா, அதான் தேடிட்டு இருக்கேன். அம்மா போன்ல இருந்து கால் பண்ணி பார்த்தா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகமும் இல்ல. தேடிட்டு இருக்கேன்ப்பா. ஓ சரிம்மா. டேய் துருவா, வாடா, போய் மண்டபத்துக்கு பேசிட்டு வந்துடலாம். 1ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லிட்டோம். பக்கத்துல மண்டபம் ஃப்ரீயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா இருக்கானு தெரியல, முகூர்த்த நாள் வேறல. வா, போய் பேசிட்டு வந்துடலாம். அப்பா வாடா. டேய் குட்டி. அண்ணா. இப்பயாவது அப்பா கிட்ட சொல்லுடா. அண்ணா, ஆதி கிட்ட பேசாம எப்படின்னு? ஆதி மனசுலயும் நான் தான் இருக்கேன்னு தெரியணும்லண்ணே. ஃபர்ஸ்ட் என் போனை கண்டுபிடிச்சு ஆதி கிட்ட எப்படியாவது பேசிடுறேன்னு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து தைரியமா பேசலாம்ல. ஒருவேளை ஆதி மனசுல நான் இல்லனா அப்புறம் மறுபடியும் எல்லாமே நானே கன்ஃபியூஸ் பண்ணிடுவேனே. கல்யாண மண்டபம் புக்கிங்லாம் பண்ண கூப்பிடுறாரு. இப்ப என்ன பண்றது? என்ன என்ன ரெண்டு பேரும் என்னமோ அமைதியா பேசிட்டு இருக்கீங்க? அப்பா, அது ஒண்ணும் இல்லப்பா, அது சும்மாதான். என்னம்மா நிம்மதி, இங்க பாருமா, அப்பா எதுவுமே உனக்கு எதிரா பண்ணல. அன்னைக்கு ஆதித்யா குடும்பம் நம்ம வீட்டுக்கு வந்தப்ப எல்லாரும் முன்னாடியும் நீயும் ஆதியும் சேர்ந்துதான் சொன்னீங்க இந்த கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம்னு. அதுக்கும் சம்மதம் சொன்னோம். அதுக்கப்புறம் எனக்கு ஆதித்யா வேணா, கார்த்திக் தான் வேணும்னு சொல்லி வந்து நின்ன. அதுக்கும் சம்மதிச்சுதான் இன்னைக்கு கார்த்திக் வீட்டுல போய் பேசியிருக்கோம். உனக்கு பிடிக்காத விஷயமோ இல்ல உனக்கு விருப்பம் இல்லாத விஷயமோ எதையுமே நான் பண்ணலமா. எல்லாமே உனக்கு கேட்டுட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாப்பா. கல்யாண மண்டபம் புக் பண்றதுக்காக போறேமா. அதே மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கும் போறேன். லாஸ்டா கேக்குறேன், கார்த்திக்க கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு விருப்பம் தானே? அண்ணே என்ன சொல்றதுன்னு ரொம்ப பயமா இருக்கு. நிம்சு, இப்போதைக்கு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. நீ இப்போதைக்கு விருப்பம்னு சொல்லிடு. அப்புறம் ஆதிக்கிட்ட பேசிட்டு பொறுமையா அப்பா கிட்ட பேசிடுவோம். அதுதானே நானும் யோசிச்சேன். அப்பாவை இப்போதைக்கு சமாளிக்கணும்னா சம்மதம்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆதி கிட்ட பேசிட்டு ஆதி மனசுலயும் நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அப்பா கிட்ட நான் அடி வாங்கி கூட சமாதானம் பண்ணிக்கிறேன்னு. சரிடாமா, நானும் உன் கூட இருக்கேன். நீ பயப்படாம சொல்லு. சரிண்ணே. அப்பா. என்னம்மா, கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்டேன். ஆமாப்பா, கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு 100% விருப்பம். நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்க கல்யாண மண்டபம்லாம் புக் பண்ணிடுங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஒரு வீடியோ போதும். இத ஆதித்யா கிட்ட காமிச்சனா ஆட்டோமேட்டிக்கா என் பொண்ணை விட்டுட்டு போயிருவான்ல. சரிம்மா, சரி. அப்புறம் நீ ஏதோ போனை காணோம் தேடிட்டு இருக்கியே, ரொம்ப டென்ஷன் ஆயிக்காதமா. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் இருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதே நம்பர் கூட புது சிம் போட்டு வாங்கிக்கலாம். போன் கூட புதுசா வாங்கிக்கலாம். என்ன? சரிப்பா. அப்புறம் கண்டதை நினைச்சிட்டு இருக்காதமா. எனக்கு தெரியும் உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. அப்பா எல்லாமே பாத்துக்குவேன். சரிம்மா, எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். துர்வா, நீ வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் பாரு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் தன்மையும் மாப்பிளையும் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் ஒரு 2-3 நாள் லீவ் போட்டிருக்காரு போல. அவரை வச்சு வெளியே பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பாத்துரு. என்ன? சரிப்பா. கனி இங்கதான் பூ பறிச்சிட்டு இருக்காளா? எப்படியாவது ஆதிப்பையாவோட விஷயத்த கனி கிட்ட சொல்லணும். கனி அதுக்கு ஒத்துக்கணும். என்ன பண்ணலாம்? கனியே கனியே கீ கனியே, குயிலே குயிலே, கணினி என் குயிலே. கனி. நீங்க தானா? யார் அது இவ்வளவு கேவலமா பாட்டு பாடிட்டே வரதுன்னு பார்த்தேன். நினைச்சேன் அப்பயும் நீங்களா தான் இருப்பீங்கன்னு. என்ன கனி, என் பாட்டு கேட்டு இப்படி சொல்லிட்ட? உனக்காக எவ்வளவு அழகா பாட்டையே மாத்திலாம் பாடியிருக்கேன். என்ன நைட்டுக்கு பிரியாணி வேணுமா? இல்லையே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் வெளியே சுத்துறதுக்கு பெர்மிஷன் வேணுமா? ஆஹா, அதுவும் இல்ல. ஏதாவது தேவைனா தானே இப்படி வந்து கனியே கினியேன்னு பாட்டு பாடிட்டு இருப்பீங்க. என்ன தேவையா?
ஐயோ, என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. ம், இப்ப என்ன சொல்றது? சரி, அப்படியே ஒரு பிட்ட போட்டு பாப்போம். கனிமா, அட என்னங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம ஆதிப்பையலோட கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்தேன். ஆமாங்க, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காவியா பொண்ணை பார்த்துட்டு வந்ததுல இருந்து ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்குங்க. பாத்தியா பாத்தியா, நீயே என்ன சொன்ன? காவியாவை பார்த்துட்டு வந்ததுல இருந்து மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ற. என்னதான் காவியாவை பார்த்துட்டு வந்தாலும் நிம்மதி மாதிரி வருமாமா? என்னது? என்ன பொசுக்குன்னு கோவப்பட்டா? கனிமா, கனிமா, அது ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு என்னவோ காவியாவை விட நிம்மதி நல்ல பொண்ணுன்னு தோணுதுமா. காவியாவும் நல்ல பொண்ணுதான், இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம குடும்பத்துக்கு நிம்மதிதான் ஏத்த பொண்ணா இருப்பாளோன்னு தோணுது. ஏன் ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? எனக்கெல்லாம் ஒன்னும் தோணலையே. எனக்கு காவியா தான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தோணுது. ரொம்ப லட்சணமா நல்ல முடியோட நல்ல தலன்னு புடவை கட்டிட்டு நமக்கேத்த பொண்ணு மாதிரி இருக்கா. இங்க பாருங்க, நம்ம பையனும் தெளிவா ஒரு விஷயத்த அன்னைக்கு பீச் ரோட்ல சொல்லியிருக்கான். அத அவன் குடிச்சிட்டு சொன்னானோ குடிக்காம சொன்னானோ அதெல்லாம் மேட்டர் இல்ல, மனசுல உள்ளத பட்டுன்னு சொல்லியிருக்கான். எனக்கு நிம்மதி வேண்டாம், காவியா தான் வேணும்னு சொல்லியிருக்கான். அவன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம செய்யணும். ஆமாமா, நீ சொன்னது சரிதான். ஆனா அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல ஆதி அப்படி சொல்லிட்டான். ஆனா ஆதி பையலோட மனசுல காவியா இல்லம்மா, நிம்மதிதான் இருக்கா. உங்ககிட்ட வந்து சொன்னானா? உங்ககிட்ட வந்து சொன்னானான்னு கேக்குறேன். அவன் நல்லா தெளிவாதான் இருக்கான். நீங்க அவள்கிட்ட ஏதாவது பேசுறேன்னு அவனை போட்டு குழப்பாதீங்க. இல்ல கனி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இங்க பாருங்க, ஆதியோட அப்பாவா அவனுக்கு என்ன பிடிக்கும்ன்றத நீங்க பார்த்து செய்வீங்க. ஆனா ஆதியோட அம்மாவா அவனுக்கு எது நல்லதுன்னு நான் பார்த்து செய்வேன். இங்க பாருங்க, நான் ஒன்னும் யோசிக்காம எதையும் சொல்லல. காவியா அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எந்த தொல்லையும் கிடையாது. காவியாவோட சொத்து பத்தி எல்லாமே காவியாக்கு மட்டும்தான் வந்து சேரும். ஆரம்பத்துல இருந்தே நான் ஒரே பொண்ணு இருக்கிற வீடாதான் ஆதிக்கு பாத்துட்டு இருந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் நான் நிம்மதிக்கு ஒத்துக்கிட்டேன். அது இப்போ ஒத்து வரல, அது அப்படியே விட்டுருவோம். காவியா ஒரே பொண்ணுங்க, அவளை நம்ம நல்லா பத்திரமா பாத்துக்கிட்டோம்னா அவங்க கிட்ட இருக்கிற சொத்து பத்தி எல்லாமே நமக்கு தானே. ஏ கனி, என்னடி பேச? ஏதோ நம்ம கிட்ட ஒத்தரவா கூட இல்லாத மாதிரி இதுக்கு அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். நான் சம்பாரிச்சது இருக்கு, ஆதி கை நிறைய சம்பாதிக்கிறான், இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கோம், இதுக்கு மேல என்ன வேணும்? இப்படி இருந்துட்டா போதுமா? நாளைக்கு ஆதிக்கு கல்யாணம் ஆகும், 2 பிள்ளைங்க பிறக்கும், அது நல்ல பெருசாய் படிக்கணும், இவ்வளவும் இருக்குல்ல. அதுக்குன்னு இந்த வீட்லயே உட்கார்ந்து இருக்க முடியுமா? நல்ல பெரிய பங்களா மாதிரி வீடு கட்ட வேணா? அதுக்கு நம்ம மட்டும் பணக்காரங்களா இருந்தா பத்தாது, நம்ம வீட்டுக்கு வரப்போறவங்களும் பணக்காரங்களா தான் இருக்கணும். உங்க ஃப்ரெண்டு அதான் அந்த கதிர்வேலன், அவங்க வீடெல்லாம் மிடில் கிளாஸ் வீடுங்க. எவ்வளவு போடுறேன்னாங்க? 60 பவுன் போடுறேன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் எந்த மூளைக்குங்க? ஏ, நீ நகையும் பணத்தையும் பாக்குற, நான் ஆதி பையலோட சந்தோஷத்தை பாக்குறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு நல்ல சந்தோஷமா இருக்கலாம். நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடுவேன். ஏ கனி, ஆதிக்கு இதுல விருப்பமே இல்ல. ஆதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லனாலும் நான் விருப்பப்பட வைக்கிறேன். போதுமா? போங்க. கனி, போங்கன்னு சொன்னேன், புரியலையா? என் பையனுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். வந்துட்டாரு, சும்மா ஒண்ணுத்துக்கு உதவாதங்களை எல்லாம் மருமகளை ஆக்கிக்கிட்டு நம்ம என்ன உட்காந்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த வீட்டுல. ஐயோ, கனி என்ன இப்படி பேசுறா? ஏதோ கொஞ்சம் நஞ்சம் அப்படி இப்படின்னு பாப்பான்னு நினைச்சிட்டு இருந்தா இவன மொத்தமா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஐயோ, இது நல்லாவே இருக்காதே. ஆதி பாவம், அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவ என்னடானா இப்படி பேசுறா. இப்ப இது ஆதி கிட்ட எப்படி சொல்றது? கனி, இங்க பாருங்க, மாசம் நிக்காம போய் கல்யாண வேலையை பாருங்க. இன்னும் மண்டபத்தை புக் பண்ணி அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல, போங்க. நிம்மதி, இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி. 6 மணிக்கு நான் உன்னை கண்டிப்பா பாப்பேன். பார்க்கும்போது உன் மனசுல நான் இருக்கேனான்னு தெரிஞ்சிரும். ஒருவேளை உன் மனசுல நான் தான் இருக்கேனா, ஜூலை 1ஆம் தேதி எனக்கும் காவியாக்கும் கல்யாணம் இல்ல, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் இல்ல, எனக்கும் உனக்கும் தான் கல்யாணம். நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்குடி. இத்தனை நாள் உன்னை பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்ல தான் வருவேன். ஆனா இன்னைக்கு உன் மனசுல நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரும்போது ஏதோ மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது, நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு, வயிறெல்லாம் வலிக்குது, என்னென்னமோ பண்ணுதுடி. எனக்கு தெரிஞ்சு உனக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதிபையா, அப்பா அப்பா அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? அம்மா என்னப்பா சொன்னாங்க? அது இருக்கட்டும்பா, நீ என்ன கிளம்பிட்டியா? ஆமாப்பா, கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அதான் சீக்கிரமாவே போயிடலான்னு கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நிம்மதியும் அங்க வந்துருவா. அப்புறம் அவன் மனசுல நான் இருக்க நானு தெரிஞ்சுக்குவேன்பா. சரிப்பா, ஆல் தி பெஸ்ட் ஆதிபையா, பத்திரமா போயிட்டு வா. அப்பா, நான் கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அம்மா என்னப்பா சொன்னாங்க? உன் அம்மா சொன்னதை கேட்டா ஒரு போலீஸ் ஆபீசரா நீயே உங்க அம்மாவை வெறுத்துருவடா. ஆனா இந்த நிலைமையில என்னால உண்மையை சொல்ல முடியாது ஆதி.
அதனால இப்ப போய் சொல்ற ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். ஆதிபையா, அம்மா பிடிக்கல, வேண்டாம், அவங்க அப்பா வந்து அப்படி இப்படி பேசினாரு, நான் எப்படி அப்படிலாம் இது பண்ண முடியும்னு ரொம்ப பேசினா. அப்புறம் அதை சொல்லி அப்படி இப்படி ஒத்துக்க வச்சிருக்கேன். இருந்தாலும் உடனே ஒத்துக்க முடியாதுல, ஏன்னா கதிர் பேசினது அப்படி. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா ஆதிபையா. நீ போய் நிம்மதியை பார்த்துட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு வர பிரச்சனையே இல்லப்பா. நிம்மதி ஒத்துக்கிட்டானா நானே போய் அவங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட ரெடியா இருக்கேன். சரிப்பா, நம்ம தான் போயிட்டு வரேன். சரிடா ஆதிபையா, போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ்பா. டே ஆதித்யா, நீ அனுப்பின லொகேஷனுக்கு இந்நேரத்துக்கு நீ வந்திருப்ப. ஆனா நீ நிம்மதி தான் வருவான்னு நினைச்சிட்டு இருப்ப. ஆனா வரப்போறது நிம்மதி இல்லடா, நான் தான். நிம்மதி பேசின வீடியோவை உன்கிட்ட காமிச்சு எப்படி உன்னை நிம்மதி மனசுல இருந்து வெளியே தூக்கி எறிறேன்னு மட்டும் பாரு.